ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன சர்ப்ரைஸ் காத்திருக்கு, லக்கியஸ்ட் நம்பர் என்ன, லக்கியஸ்ட் நிறம் என்ன, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போகிறோம். அதுவும் நமது ராசிக்கு மட்டும்தாங்க பிரத்யேகமாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். டைரெக்டாக உங்கள் ராசி பலன்கள் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நமது சேனலுக்கு ஆதரவு தருங்கள். இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா தினசரி புதிய ராசி பலன்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க, நோட்டிஃபிகேஷன் மூலமாக. ஸோ உங்களுக்கும் நமது வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும். எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையும். ஆதரவு தரும் அனைத்து நல்ல சப்ஸ்கிரைபர்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் 2ஆம் நாள் இன்றைய தினம். இன்னைக்கு ஒரு சுப முகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க. வளர்பிறை சுப முகூர்த்த தினம் இன்றைய தினம். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற ஸ்பெஷலான தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதான வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கன்னிராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசி அதிபதியானவர் புதன் பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல நீச்சபங்க ராஜயோகம் பெற்றுள்ளாருங்க. கூடவே சுக்கிர பகவானும் ராகுவும் இருக்கிறார்கள். மேலும் இந்த 3 கிரக சேர்க்கையானது ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறாருங்க. மேலும் மிகச்சிறப்பான வகையில 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமா இன்னைக்கு நமது கன்னிராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில ஒரு திருப்திகரமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க. கவலைகள் பெரும்பாலானவை மறைந்துவிடும். ஏன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மன நிறைவு அந்த மாதிரி இருக்கும். எந்தெந்த வகையில் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான கடன் சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் இப்பொழுது ஓரளவு கண்ட்ரோல் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. பொருளாதார முன்னேற்றம் ரொம்ப ரொம்ப திருப்தியாக அமையக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். அட்லீஸ்ட் நிறைய கடன் இருக்கிற இடத்துல கடன் சுமை குறையக்கூடிய 10 கடன் இருந்தால் அதில் எல்லாத்தையும் தீர்த்துட்டு ஒரே கடனை மாற்றக்கூடிய வாய்ப்புகள் அது உங்களுக்கு இன்னைக்கு உருவாகும். ஸோ அந்த மாதிரியான நல்ல ஒரு கவலைகள் மறையக்கூடிய திருப்தியான நிம்மதியான ஒரு நாள் இன்றைய தினம். உங்கள் சொந்த பந்தங்கள் வழியில், உறவினர்கள் வழியில் நல்ல சந்தோஷமான செய்திகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கும். சண்டை சச்சரவுகள் இல்லாமல் அமைதியான குடும்ப வாழ்க்கை, மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மன இறுக்கங்கள் எல்லாம் குறைந்து விடும். அதனால் உங்களுக்கு நிம்மதி கண்டிப்பாக உருவாகக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு இந்த சென்ட் சம்பந்தமான நறுமண பொருட்கள் சம்பந்தமான வியாபாரத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, ஏதாவது வாசனை பூக்கள் போன்ற நறுமணம் தொடர்பான எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும், வியாபாரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு அதிகமான பெனிஃபிட் பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாத்தையுமே கொடுத்து முடிக்க முடியும். அந்த அளவுக்கு சிறப்பாக உங்களுக்கு பண வரவுகள் வசூலாகுங்க. பழைய பாக்கிகள் வசூலாகும் அல்லது வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நிதி நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் கடன்கள் எல்லாம் நீங்கள் திருப்பி அடைக்க முடியுங்க. கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாம் கொடுத்து முடிப்பீங்க. கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சீராக நடைபெறக்கூடிய ஒரு சிறந்த நாள் இன்றைய தினம். உங்களது ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாம் நீங்கி விடக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. கவர்மெண்ட் வழியில் ஏதாவது காரியங்கள் நடக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். அது சாதகமாக மாறக்கூடிய நல்ல உதவிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. அரசு சார்ந்த உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. விவசாயம், வேளாண்மை போன்ற பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்னைக்கு வேற லெவலில் மகிழ்ச்சியான ஒரு நாள் சொல்லலாம். இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்றகரமான ஒரு வாழ்வு விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. எந்த தொழில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்களாக நீங்க இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு தொழில் நிமித்தமாக புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. அதனால நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுடைய பெரும்பாலான கவலைகள் எல்லாம் குறைந்து மனம் லேசாகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. நீங்கள் நாள் முழுக்க புன்னகையோடு இருக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் உங்கள் புன்னகை தான் அருமருந்தாக அமையக்கூடிய நேரம் இதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு அது சிறப்பான ஒரு மருந்தாக அமையும். இன்றைய தினம் திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு, அதாவது நெருக்கமான உறவினர் வீட்டுக்கு போகிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகமாகலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு போகிறதுனால பொருளாதார நிலை பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பான நல்ல ஒரு யோகமான சூழ்நிலை அமைந்திருக்குங்க.
உங்க மனக்குறந்த காதலருடன் செம்ம ஃபீலிங் எனக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்க காதலரை சந்தித்தது பிறகு வேற என்னடா வாழ்க்கையில வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு ஏற்படுங்க. அந்த மாதிரி எல்லா விதமான ஒரு நல்ல வசதி வாய்ப்புகளும் கிடைத்த மாதிரியான ஒரு சந்தோஷம் உங்க காதலரை நீங்க சந்திக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்க மனதிற்கு பிடித்தவருடன் இன்றைய நாள் வந்து அற்புதமாக உங்களுக்கு நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் பெறுங்க. இன்றைய தினம் அந்த மாதிரி நல்ல உணர்வுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். இன்றைய தினம் உங்க வீட்டில் ஏதாவது சடங்குகள், புனித ஹோமங்கள், புனித நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையாக இருப்பாங்க. திருமணமானவர்களுக்கு இன்றைய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. புதிய எபிசோடே உங்க வாழ்க்கை துணை கூட நீங்க ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குதுன்னு, அதனால இல்லற வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு எதிரான நீதிமன்ற வழக்குகள், பஞ்சாயத்துகள்லாம் இப்ப சாதகமாக மாறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுக்கு மேலதிகாரிகளுடைய நம்பிக்கைக்கு நீங்க பாத்திரமாக நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களை அதிகமா நம்புவாங்க உங்க மேலதிகாரிகள். அந்த அளவுக்கு நல்ல சாதகமான சூழல் உங்களுக்கு அலுவலக பணியிலும் இருக்கிறது. ஏதாவது அசைய சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னா, இடம் வாங்கணும் அல்லது ஏதாவது வீடு வாங்கணும் அப்படின்னா அதற்காக வந்து நீங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய சொத்துக்களை விற்க எடுக்க முயற்சிகள் கூட உங்களுக்கு சிறப்பாக கைகூடும். எனவே சொத்துக்களை வாங்குவதற்கும் விற்பதற்கும் ஒரு நல்ல நேரம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க. ஒருவேளை சின்ன லேண்டா இருக்கக்கூடிய லேண்டை வித்துட்டு கொஞ்சம் பணத்தை கூடுதலாக போட்டு அதில் கடன் வாங்கி பெரிய லேண்டாக பெரிய வீடாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி முயற்சிகளை இன்னைக்கு நீங்க செய்யறதுக்கு வாய்ப்புகள் கிடைத்தா மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு நல்ல வெற்றிகரமான சூழ்நிலையாக அது அமையும், நல்ல லாபகரமாக அது அமையுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை இன்னும் ஸ்பெஷலாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கிரே கலர்லேருந்து லக்கியஸ்ட் கலராக அமையுங்க. மேலும் நம்பர் 5 இன்னைக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமையுது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு ஹாப்பியஸ்ட் நாள்னு சொல்லலாங்க. ஏன்னா மனசில் இருக்கக்கூடிய கவலைகள், மன இறுக்கங்கள் எல்லாமே குறைந்து மனம் லேசாகக்கூடிய சூப்பரான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்குங்க. உங்கள் உறவினர்கள் வழியில் அந்த மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். எனவே சந்தோஷமான ஒரு நாள், ஆனந்தமான ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டான ஒரு நாள் சொல்லலாங்க. குறிப்பாக விவசாய பணிகள், வேளாண்மை சார்ந்த தொழில் இருக்கவங்களுக்கு அதிகப்படியான முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. மேலும் வாசனை பூக்கள் அல்லது வாசனை திரவியங்கள் போன்ற பொருட்களை நம்பி வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல தனலாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கு சிறப்பான நல்ல ஆதாயம் கிடைக்கும், நல்ல பெனிஃபிட் கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு அரசு தொடர்பான, கவர்மெண்ட் தொடர்பான சலுகைகள், நல்ல ஆதரவுகள் எல்லாமே இன்னைக்கு கிடைக்கிறதுனால அதை நீங்க சாதகமாக அமையக்கூடிய இந்த நல்ல சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசு தொடர்பாக எந்த காரியங்கள் உங்களுக்கு வந்து செய்ய வேண்டிய தேவை இருந்தாலும் இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய மனக்கவலைகள் விலகிவிடும், அதனால சந்தோஷம் கூடும். தொழில் நிமித்தமாக புதிய புதிய நட்புறவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. ஒவ்வொரு கான்டாக்டும் ஒரு மிகப்பெரிய சொத்து. ஸோ அந்த மாதிரியான சொத்துக்கள் உங்களுக்கு நிறைய சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. புதிய நண்பர்கள் தொழில் மூலமாக உங்களுக்கு கிடைப்பாங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.